ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மருதாணியை அம்மியில் அரைச்சி எப்படி கையில் செவக்க வைக்கலான்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். மருதாணி கைக்கு மட்டும் அழகில்லை ஃப்ரெண்ட்ஸ். மருதாணி அரைச்சி வைக்கும்போது உடல் குளிர்ச்சி அடைந்து உஷ்ணத்தையும் குறைக்குது, பித்தத்தையும் தணிக்குது ஃப்ரெண்ட்ஸ். தீக்காயமும் சரியாகுது. மருதாணியை அரைச்சி வைக்கும்போது ரணமும் ஆறுது ஃப்ரெண்ட்ஸ். மருதாணி இலையை காய வச்சு தேங்காய் எண்ணெயில் சேர்த்து ஊற வச்சு நம்ம தலையில் தேய்க்கும்போது முடி வளர்ச்சிக்கும் உதிர்வுக்கும் ரொம்ப துணையாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். மருதாணியை அரைச்சி நம்ம நகை கணுக்கில் வைக்கும்போது நகை சுற்றியும் சொத்தையும் அடிக்காமல் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். மருதாணி இலையும் வேப்பலையும் அரைச்சி தலையில் சேர்க்கும்போது பொடுகும் சரியாகும் ஃப்ரெண்ட்ஸ். மருதாணி இலையில் புளியும் பாக்கும் வச்சு நம்ம அரைக்கும்போது ரொம்ப செவக்கும் ஃப்ரெண்ட்ஸ். டார்க்காக இருக்கும், நம்ம ரொம்ப நாளைக்கு வரும் ஃப்ரெண்ட்ஸ். மருதாணி பார்த்திங்கன்னா பூவை நம்ம படுக்கும்போது தலையணையில் வச்சு படுக்கும்போது நமக்கு தூக்கமும் நல்லா வரும் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், கையில் எப்படி வைக்கலான்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். மருதாணி இலை விதையை புகை போட்டோம்னா நமக்கு கெட்ட சக்திகள் எல்லாம் வீட்டில் இருந்து நம்ம வெளியேறும் ஃப்ரெண்ட்ஸ். மருதாணி இலையை அவ்வளோ நன்மைகள் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் மருதாணி இலையில். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை ஆல்.